ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஜோஃபினா நாலேஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் நம்ம பிரிண்ட் பண்ணுறது எப்படி, எவ்வளோ பெரிய டேட்டா எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பி இது போல் கிளிக் பண்ணலாம். இல்லைன்னா ஃபைலில் போயிட்டு மேலே ஃபைல் ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணிவிட்டு இதே போல் பிரிண்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. இந்த பிரிண்டருக்கு எந்த பிரிண்டர் செலக்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட் பிரிண்ட் எந்த கலரில் செட் பண்ணுறது, அடுத்த போர்ட்ரைட்டா லேண்ட்ஸ்கேப்பா A4 ஷீட்டா இல்லை மார்ஜின் எப்படி செட் பண்ணுறது, இது போல் செட்டிங்ஸ் எல்லாம் ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் பேஜ் லேஅவுட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். பேஜ் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. இப்போ இங்கே பக்கத்தில் பிரிண்ட் ப்ரீவியூ டிஸ்பிளே இருக்குது பாருங்கள். பட் இங்கே நான் இங்கே டேட்டா எவ்வளோ பெருசில் கொடுத்துருக்கேன்னா என் காலம் வரைக்கும் கொடுத்துருக்கேன், ட்ராயிங் சப்ஜெக்ட் வரைக்கும். பட் இதில் பிரிண்ட் ஆனதில் என்ன டீட்டெயில்ஸ் வரைக்கும் வந்திருக்குன்னா சயின்ஸ் வரைக்கும் தான் நமக்கு இங்கே டிஸ்பிளேயே ஆகுது. ஸோ இதை எல்லா டேட்டாஸையும் ஒரே பேஜில் எப்படி கொண்டு வரது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்க டேட்டாஸ் என்னென்னா நம்ம டைப் பண்ணும்போது நல்லா எலாபரேட்டாக இருக்கணும், நம்ம கிளியராக டேட்டாஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம நல்லா ஃப்ரீயாக டைப் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேஜுக்குள்ளே ஒரே பிரிண்ட் ஒரே பேஜுக்குள்ளே வரணும் அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னா, இந்த அன்வான்டாக இருக்குல்ல இந்த ஸ்பேஸு அது எல்லாத்தையும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ சீரியல் நம்பருக்குலாம் இவ்வளோ ஸ்பேஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ அந்த காலம் நான் கம்மி பண்ணிடுறேன். அதே போல் நேமு, அதே போல் இந்த சப்ஜெக்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணிடுறோம், நம்ம இந்த காலம்ஸ் ஒவ்வொருத்தையும் கம்மி பண்ணிடுறேன். இது போல் அன்வான்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்பேஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கோனாவே நமக்கு மோஸ்ட்லி பிரிண்ட் ஆகும்போது ஒரே பேஜில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்காக எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இதை ரிமூவ் பண்ண முடியுமோ, அன்வான்ட் ஸ்பேஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண முடியுமோ அந்த ஸ்பேஸ் எல்லாத்தையும் ரிமூவ். இப்போ அந்த ஸ்பேஸ் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இங்கே குறைச்சிக்கலாம். இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் அதே போல் நான் எடிட் பண்ணிடுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த ஸ்பேஸ் எல்லாத்தையும் நம்ம எடிட் பண்ணும்போது ஃபுல்லாக அந்த ஒரே பேஜ்லேயே நமக்கு அங்கே பிரிண்ட் ஆகிடு வந்துடும். இப்போ இந்த ஸ்பேஸ் எல்லாத்தையும் இப்போ இங்கே கம்மி பண்ணிவிட்டு நான் ஒன்ஸ் பார்க்குறேன். இப்போ பிரிண்ட் கண்ட்ரோல் பே கொடுத்து பிரிண்ட் பார்க்குறேன். இப்போ மோஸ்ட்லி சயின்ஸ் வரைக்கும் ஃபஸ்ட் சப்ஜெக்ட் இன்க்ளூட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஃபிசிக்ஸ் வரைக்கும் வந்துருச்சு, டேட்டாஸ் எல்லாம் கவர் ஆகிடுச்சு. இன்னும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒரே பேஜில் கொண்டு வர முடியும். அது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னா, பேஜ் வைஸ் நம்ம ஃபஸ்ட்டு வியூ பண்ணணும். அது பேஜ் வைஸ் எப்படி வியூ பண்ணணும், நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் ஒரு டேட்டாவாக தான் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ இந்த ஜூமை நான் இங்கேருந்து கம்மி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எத்தனை பேஜஸ் இங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். இப்போ இங்கே 1 பேஜ், நெக்ஸ்ட் இங்கே அதே ஒவ்வொரு பேஜ் லைன்ஸாக இங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். இப்போ இது நம்ம இப்படி ஜூம் பண்ணி தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது பேஜ் வைஸாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வியூவுக்கு போயிடுங்க. வியூவுக்கு போயிட்டிங்கன்னா இங்கே பேஜஸ் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னா நார்மல் பேஜை தான் இங்கே டிஸ்பிளே ஆகுது. இதுக்கு நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா, பேஜ் லேஅவுட் கிளிக் பண்ணிக்கோங்க. பேஜ் லேஅவுட் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே பேஜ் வைஸாக இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நமக்கு எங்கே வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகுது அப்படின்றது தனித்தனியாக டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த பேஜ் வைஸாக டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நமக்கு பார்க்கவே தெரிஞ்சிடும். அப்போ பிரிண்ட் ஆகி வர்றது எல்லாமே எது வரைக்கும் வரும்னா இந்த ஃபிசிக்ஸ் வரைக்கும் தான் வரும். நெக்ஸ்ட் பேஜில் தான் இந்த கெமிஸ்ட்ரி, பயோ, கம்ப்யூட்டர், ட்ராயிங் இந்த பேஜஸ்லாம் வரும் அப்படின்றது இங்கே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும். இது செகண்ட் ஸ்டெப்பு. இப்போ இது என்னென்னா, இப்போ இந்த செகண்ட் ஸ்டெப்பே கிளிக் பண்ணிக்க. இப்போ நான் கண்ட்ரோல் பேஜ் கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் பண்ணதில் நமக்கு தெரியுது பாருங்கள். ஃபஸ்ட் பேஜில் ஃபிசிக்ஸ் வரைக்கும் வந்துடுச்சு. செகண்ட் பேஜில் பேலன்ஸ் இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ இன்னும் நமக்கு கம்மி பண்ணணும் அப்படின்னும் போது என்ன பண்ணலான்னா,
தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பேஜஸ் வந்து நம்ம செட்டிங்ஸ் பண்ணணும். பேஜஸ் வந்து எப்படி செட்டிங்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே வந்து கொடுத்துருக்கான்ல பேஜ் லே அவுட்டுன்னு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜ் லே அவுட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சைஸ் வந்து கொடுத்துருவோங்க. சைஸ் வந்து என்ன சைஸில் இருக்குன்னா, நார்மலாக வந்து லெட்டர் பேடில் இருக்கும் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம அதை என்ன பண்ணிக்கணும்னா, A4 ஷீட்டில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்கன்னா, A4 ஷீட்டில் வந்து கிளிக் பண்ணிக்கிங்கன்னா ஓரளவுக்கு வந்து சைஸ் வந்து கம்மியாயிடும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, மார்ஜின் வந்து நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கம்மி பண்ணுமோ பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் மார்ஜினில் வந்து நமக்கு வந்து இருக்குது. இவ்வளோ மார்ஜின் வந்து நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ எப்போவுமே வந்து நேரோ மார்ஜின் வந்து செட் பண்ணிக்கிங்கன்னா இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து செட் ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஓரியன்டேஷன். ஓரியன்டேஷன் வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும், போர்ட்ரைட், லேண்ட்ஸ்கேப். போர்ட்ரைட் இங்கே போர்ட்ரைட்னால் வந்து வெர்டிகல் ஆர்டரில் வந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து போர்ட்ரைட்டு. இது லேண்ட்ஸ்கேப்பில் வந்து கிளிக் பண்ணிக்கிங்கன்னா நமக்கு வந்து டேட்டாஸ் எல்லாமே வந்து ஹாரிசான்டல் ஆர்டரில் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிடும். இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து எல்லா டேட்டாஸும் வந்து இங்கே வந்து கவர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன, இப்போ இங்கே வந்து என்ன, இப்போ கண்ட்ரோல் P கொடுத்து நான் இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஏரியா வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ நமக்கு வந்து ஃபுல் டேட்டாஸும் வந்து சிங்கிள் பேஜ்லேயே வந்து கவர் ஆகிடுச்சு. அது வந்து கீழே வந்து நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேலன்ஸ் இருக்கிற டேட்டாஸ் வந்து கவர் ஆகிடுச்சு. இப்போ இங்கே வந்து என்னென்னா எல்லாம் வந்து செட் ஆகிடுச்சு, ஓகேவாயிடுச்சு. பட் இப்போ என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹெட்லைன் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. பட் செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் வந்து இங்கே என்ன ஆகலை, டிஸ்பிளே ஆகலை. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஹெட்டிங் வந்து எனக்கு செகண்ட் பேஜில் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா தான் நம்ம வந்து டக்குன்னு வந்து பார்க்க முடியும். இங்கே வந்து நேமு, எந்த மார்க்கு, இப்போ செகண்ட் பேஜில் பார்க்கும்போது வந்து எந்த சப்ஜெக்டோடைய மார்க்கு, இது யாருடைய மார்க்கு, இது வந்து எந்த சப்ஜெக்டில் இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியாது. ஸோ இங்கே வந்து ஹெட்டிங் வந்து நம்ம வந்து கொடுக்குறதுக்கு வந்து இப்போ செக் பண்ண போகிறோம். அதுதான் வந்து இப்போ 4th ஸ்டெப்பு. அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேஜ் லே அவுட்னே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பிரிண்ட் டைட்டில்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இங்கே ஷீட்டுன்ற டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரோஸ் டு ரிப்பீட் அட் டாப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் வந்து இந்த ஆரோ மார்க் அப் ஆரோ இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கிளிக் பண்ணிக்கிங்கன்னா நமக்கு எந்த ரோ வந்து இங்கே வந்து அங்கே வந்து டாப்பில் வந்து வரணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கணும். நமக்கு எந்த ரோ தேவை, ஹெட்டிங் ரோ தான் வந்து தேவை. ஸோ அதுதான் வந்து ரிப்பீட் ஆகணும். ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கிறோம், இந்த ஆரோ மார்க் கொடுத்து வந்து கிளிக் பண்ணிக்கிங்கன்னா இது ஃபுல்லாக வந்து செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிக்கிங்கன்னா இப்போ இங்கே கீழே வந்து ஓகேன்னு வந்து இப்போ அந்த ரோ வந்து இங்கே வந்து ஃபுல்லாக வந்து செலக்ட் ஆகி டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ வந்து கீழே வந்து என்ன பண்ணிவிடுங்க, ஓகே வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு என்ன ஆகிடுன்னா, கண்ட்ரோல் P கொடுத்து இப்போ பிரிண்ட் ப்ரீவியூவில் பார்க்குறேன். செகண்ட் பேஜ்லேயும் வந்து நமக்கு வந்து ஹெட்டிங் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட் பேஜில் மட்டும் இல்லை, செகண்ட் பேஜ்லேயும் இப்போ வந்து எத்தனை பேஜ் இருந்தாலும் சரி, அதே போல் வந்து ஹெட்டிங் வந்து ரிப்பீட்டடாக வந்து நமக்கு வந்து டாப்பில் வந்து ரோ வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இங்கே வந்து பிரிண்ட் ப்ரிவியூ எல்லாம் ஓகேவாயிடுச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பார்டர்ஸே இல்லாமல் ஒரு எம்டியாக வந்து இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்காக வந்து இப்போ வந்து பார்டர்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பார்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் A கொடுத்தீங்கன்னாவே நம்மளுடைய டேட்டாஸ் ஃபுல்லாக வந்து செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஹோம் டேபில் போயிட்டு ஹோம் டேபில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆல் பார்டர்ஸ், இங்கே வந்து சின்னதாக பார்டர்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கிங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து பார்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த லிஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் ஆல் பார்டர்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்ணிடுங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டர்ஸ் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆச்சு. இப்போ வந்து கண்ட்ரோல் P கொடுத்து பிரிண்ட் ப்ரீவியூவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்டர்ஸ் வந்து எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இல்லை ஓகே, இப்போ எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கான எல்லா செட்டிங்ஸும் ஓகே ஆகிடுச்சு. ஆனால் வந்து என்னென்னா எனக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபஸ்ட்டு 10 டேட்டாஸ் மட்டும்தான் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்டெப்பை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 10 டேட்டாஸை மட்டும் என்ன பண்ணிடணும்னா செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ ஹெட்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு 10 டேட்டாஸ் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா மேலே வந்து மெனுபாரில் பேஜ் லேஅவுட்டுன்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்ட் ஏரியான்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பிரிண்ட் ஏரியான்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கண்ட்ரோல் P கொடுத்தீங்கன்னா இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரீவியூ ஆகிடுச்சுப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ண 10 டேட்டாஸ் மட்டும் இங்கே வந்து பிரிண்ட் பண்ணி வருது. இல்லை எனக்கு வந்து இப்போ வந்து ஓகே, இப்போ 10 டேட்டாஸ் வந்து நான் தனியாக வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன், ஓகே. இல்லை எனக்கு இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்பவும் என்ன பண்ணிடலான்னா மறுபடியும் என்ன பண்ணிடலாம், பேஜ் லேஅவுட்டே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் பிரிண்ட் ஏரியான்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் பிரிண்ட் ஏரியான்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்கன்னா ஃபுல்லாக வந்து கிளியர் ஆகிடும். இப்போ நார்மலாக வந்து கண்ட்ரோல் P பிரிண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா ஃபுல் டேட்டாஸுமே வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகி டிஸ்பிளே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து எப்படிலாம் வந்து ஒரே பேஜில் வந்து பிரிண்ட் பண்ணுறது, அதை வந்து எப்படிலாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுறது அப்படின்ற எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு. எக்ஸல் பற்றி வந்து கிளாஸஸ் வந்து பார்க்குறதுக்கு இந்த சேனல்லே கம்ப்யூட்டரில் MS வேர்டு, எக்ஸலு, மொபைலில் வந்து எப்படி வந்து MS வேர்டு வந்து யூஸ் பண்ணலாம், இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.